இன்றைக்கி சினிமாவில் நடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திரைப்படங்கள்னு நிறையா திரைப்படங்கள் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் ஒரு முக்கியமான திரைப்படத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். 2000 ராபர்ட் ஜெமிகிஸ் டைரக்ஷனில் வெளியான காஸ்டவே. எஸ், இந்த திரைப்படத்தை ஏன் கண்டிப்பாக நடிக்க விரும்புகிறவங்க பார்க்க, நடிக்க விரும்புகிறவங்க மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருந்தாலுமே இந்த படம் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் ஒரு லெசனாக அமையும். அண்டு என்டர்டைனிங். இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்குமா, இல்லை ரொம்ப டெக்னிக்கலான ஃபிலிமாக அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைப்படமாகவும் இருக்கும். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் திரைப்படம், ஒரு சர்வைவல் ட்ராமா. அந்த சர்வைவல் ட்ராமா படங்கள் நிறையா நமக்கு உலக சினிமாவில் வந்திருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடி, இல்லை அது எல்லாத்தையும் விட இது வந்து ஒரு அது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு எடுத்து வச்சா கண்டிப்பாக டாப் இடங்களில் காஸ்டவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட கதை என்னதுன்னா, ஹீரோ டாம் ஹாங்க்ஸு ஃபெடெக்ஸில் வேலை பார்ப்பார். ஃபெடெக்ஸ் வந்து ஒரு டெலிவரி சர்வீஸு. ஸோ அப்படி வேலை பார்க்குறப்போ அவர் ஒரு ஃப்ளைட்டில் வந்து பசிபிக் ஓஷன் மேலே பறக்கிறப்போ அவர் ஃப்ளைட் டேமேஜ் ஆகிட்டு கீழே கடலில் விழுகிற மாதிரி ஆயிடுது. அப்போ அவர் மட்டும் ஒரு ஐலாண்டில் ஐசோலேட்டடாக மாட்டிக்கிறாரு. ஸோ இப்படி மாட்டிக்கிற அவர் தப்பிச்சு வெளியே வர முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அங்கேயே ஒரு 5-6 வருஷம் வாழ வேண்டியது வருது அதே ஐலாண்டில். வேறு எந்த ஒரு ஹியூமன் டச்சு, வேறு எந்த வித உறவுகளும், சாப்பாடு எல்லாம் அதை சுற்றியே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த 6 வருஷத்தில் அவரோட அந்த வாழ்க்கை என்ன இருக்குது, அந்த 6 வருஷத்தில் ஐலாண்டில் அவருக்கு எது துணையாக இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறது தான் இந்த காஸ்டவே படத்தோட கதை. அண்ட் இந்த படத்தை ஒரு சர்வைவல் ட்ராமா மட்டுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறையா லேயர்ஸ் வந்து இந்த படத்தோட லேயர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக, ரொம்ப ஃபிலாசபிக்கலாக நமக்கு புரிய வரும். எப்படின்னா, இந்த படத்தை நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, நிறைய டேரக்டர்ஸ் கூட. மனுஷன் வந்து முதல்ல நெருப்பை எப்படி கண்டுபிடிச்சப்போ ரியாக்ட் பண்ணாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த படத்தில் டாம் ஹாங்க்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவர் ஃபயரை வந்து கண்டுபிடிப்பார். ஃபயர்னா அங்கே மேட்ச் பாக்ஸாக இருக்கும் அந்த ஐலாண்டில். அவர் வந்து இந்த ஸ்டோனை உரசி அதை மாதிரி தான் வந்து ஃபயரை கண்டுபிடிப்பார். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா. கண்டிப்பாக நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் மனுஷன் மொதல் நெருப்பை கண்டுபிடிச்சா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு. நம்மளோட கற்பனைக்கு அப்பாலான ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்த வந்து அவர் சரியாக போர்ட்ரே பண்ணியிருப்பார் டாம் ஹாங்க்ஸ். அண்ட் இந்த படத்துக்காக அவர் நிறையா வெயிட் லாஸ் பண்ணியிருப்பார். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகவே படத்தோட ஷூட்டிங்கை பாதியில் நிப்பாட்டியிருப்பாங்க. முதல்ல வந்து அவர் கொஞ்சம் இந்த வெயிட் லாஸ் நல்லா டிராஸ்டிக்காக தெரியணுங்கிறதுக்காக முதல்ல கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணி நடிச்சிருப்பார் அவரோட ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே. அடுத்து ஐலாண்டில் மாட்டினதுக்கப்புறமா இந்த 6 வருஷத்தில் இந்த முடி வளரும், தாடி வளரும், வெயிட் லாஸ் ஆகும், இது எல்லாத்தையுமே ரொம்ப கனகச்சிதமாக பண்ணியிருப்பார் டாம் ஹாங்க்ஸு. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சர்வைவல் ட்ராமா, சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிறத விட இது ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு படமாக இருக்கும். அண்ட் அந்த இடத்துல அவர் வந்து ஒரு துணையை தேர்ந்தெடுப்பார். அந்த துணை என்னதுன்னா ஒரு வாலிபாலில் அவரோட பிளட் இருக்கும், கையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கும். அந்த பிளட்டை வச்சு அந்த வாலிபாலுக்கு வந்து கண், மூக்கு, வாயெல்லாம் வரைஞ்சி அந்த வாலிபாலுக்கு ஒரு பேர் வேறு வச்சுருவார், வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேர் வச்சு அந்த வாலிபாலை கூப்பிட்டு இருப்பார். கடைசியில் அந்த வாலிபாலுக்கும் இவருக்குமான உறவு என்ன ஆகும், இதெல்லாம் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக, ரொம்ப சைக்காலஜிக்கலாக இருக்கும். அண்டு இந்த படத்துக்கு அப்புறமா அந்த வில்சன்கிற வாலிபாலை ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. அண்டு அது ஒரு பயங்கர அமௌண்ட்டுக்கு ஏலத்தில் போச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரிவியா. அண்டு இந்த படத்துக்காக ஃபெடெக்ஸ் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவங்களோட நிஜமான ப்ராடக்ட்ஸை கொடுக்குறது, அவங்க நிஜமான அட்டைப்பட்டி கொடுக்குறதுன்ற மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஆக்சுவலாக ஃபெடெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்பிராண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த படம் எடுக்கப்பட்ட ஐலாண்ட் வந்து இப்போது அங்கே பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது, ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. நிறைய பேர் அங்கே போய் விசிட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் டாம் ஹாங்க்ஸ் கிட்ட நீங்கள் வந்து காஸ்டவே மாதிரியான ஒரு படத்தை எப்படி சூஸ் பண்ணீங்க, ஏன்னா இதுக்கு நிறையா உழைப்பு தேவைப்படுதில்லை அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னது ஒரே விஷயந்தான், ஒரு 6 வருஷம் எந்தவித ஹோப்பும் இல்லாமல் ஹோப்புக்காக என்னால் ஏங்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ அதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். நான் வந்து அந்த மாதிரி மாட்டிக்கணும்னு நினச்சேன். அதனால நான் சூஸ் பண்ண படம் தான் காஸ்டவே. அது எனக்கு ஒரு பெரிய ஹோப்பை கொடுத்துச்சு, எனக்கே கொடுத்துச்சு. ஸோ நான் சூஸ் பண்ணதுக்கு பெரிய காரணம் எனக்கு அந்த ஹோப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். லெட்ஸ் லூ சினிமா, வாட் சினிமா, சார் சினிமா.